Taste the Daily. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே கஞ்சா புழக்கம் அதிகமாகி பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக கிராமத்தினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கும்மிடிப்பூண்டி அடுத்த ராமச்சந்திரபுரத்தில் உள்ள அரசு நிலத்தில் சென்னை திருவொற்றியூர் பகுதியைச் சேர்ந்த 30 குடும்பங்கள் குடியமர்த்தப்பட்ட நிலையில் திருவொற்றியூரை சேர்ந்த ராஜ் என்பவர் அந்த பகுதியில் உள்ள 6க்கும் மேற்பட்டோரை அரிவாளால் வெட்டி வழிப்பறையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அவர்களை அப்பகுதியில் இருந்து வெளியேற்றக் கோரி காவலர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த திறனற்ற ஸ்டாலின் ஆட்சிகள் வன்முறை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே முன்னாள் அமைச்சரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் ராமச்சந்திரன் வளர்ச்சி திட்டப் பணிகளை தொடங்கி வைத்தார். ஆரணி அருகே முள்ளிப்பட்டு சேவூர் ஊராட்சிகளில் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 87,60,000 மதிப்பீட்டில் சாலை நடுவே அமைக்கப்பட்ட மின் கம்பங்களை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தார். இந்நிகழ்வில் ஏராளமான கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் மளிகை கடையில் வாங்கப்பட்ட நூடுல்ஸ் பாக்கெட்டில் புழுக்கள் இருந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உதகை காந்திநகர் பகுதியில் சமைப்பதற்காக நூடுல்ஸ் பாக்கெட் வாங்கிய போது அதில் புழுக்கள் இருந்தது. காலாவதியான பாக்கெட்டுகள் கடைகளில் விற்கப்படுவதை மாவட்ட உணவு பாதுகாப்புத் துறையினர் கண்காணிக்காமல் ஆழ்ந்த உறக்கத்தில் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.